அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது கிறிஸ்துமஸ் 2020 கிறிஸ்து பிறப்பு பற்றிய செய்தி. மதங்களை கடந்து மனங்களால் ஒன்றிணைந்து மகிழ்வதே உண்மையான கிறிஸ்து பிறப்பு நாள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லோருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியது என பைபிள் கூறுகிறது. அதற்கு காரணம் கிறிஸ்துமஸ் விழா மனித நேயத்தின் மாண்பையும் மரபையும் பறைசாற்றக்கூடிய நாள் என்பதே. இந்த மண்ணிலே பிறந்த அனைத்து மானுடரும், குறிப்பாக ஒடுக்கப்பட்டோர், புறக்கணிக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர், நலிந்தோர், சிறுமைப்பட்டோர் என சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ளோர் யாவரும் சமய, சமூக, பொருளாதார உயர்வும் நல்வாழ்வும் வளமும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த உலகில் மனிதர்களுள் ஒரு மனிதனாய் அவதரித்தார். மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுக்காக தன் வாழ்க்கையின் வழியாகவும் போதனைகளின் வழியாகவும் அன்பையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் கற்பித்து வந்தார். எனவேதான் கிறிஸ்து பிறப்பு நாளன்று அவர் வழி நின்று உலகெங்கிலும் உள்ளோர் கிறிஸ்துமஸ் அன்பை பறைசாற்றும் வண்ணம் அநேக நலத்திட்டங்களை ஏழை எளிய ஒடுக்கப்பட்டோருக்காக செய்து வருகின்றனர். உலகில் வெகு சிறப்பாக அனைத்து மக்களாலும் பாகுபாடின்றி கொண்டாடப்பட்டு வந்த கிறிஸ்துமஸ் விழா இந்த ஆண்டு அசாதாரண சூழலால் சில நாடுகளில் ரத்து செய்யப்பட்டு உள்ளது. பல நாடுகளில் கட்டுப்பாடுகளுடன் கொண்டாட அனுமதிக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பைப் போலவே எளிய முறையில் இன்று அவரது பிறப்பு விழா மிக எளிமையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கால மாற்றத்தால் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தில் அதிமழை, புயல், நிலநடுக்கம், சுனாமி என்று ஒவ்வொரு ஆண்டும் ஏதேனும் ஒரு இயற்கை சீற்றத்தால் தமிழக மக்கள் பாதிப்புக்கு உள்ளாவது என்பது கடந்த சில ஆண்டுகளாக வாடிக்கையாகிவிட்டது. இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்தே மக்கள் கொரோனா என்னும் கொடிய நோய் தொற்றின் காரணமாக வேலை இழந்து, வருமானத்தை இழந்து, வியாபாரத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, சொந்த பந்தங்களையும் இழந்து, மகிழ்ச்சியையும் இழந்துள்ளனர். நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனாவின் கோரப்பிடியிலிருந்தும் அதன் பயத்திலும் அச்சத்திலும் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது அச்சத்தை அகற்றி சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதாக அமைய வேண்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷமும் சமாதானமும் கிருபையும் அன்பும் ஆசியும் அனைத்து தரப்பு மக்களின் இல்லங்களிலும் தங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் பிரார்த்தனையை ஏறெடுத்து கைகூப்பி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம்.